சூப்பராக இருக்குது, வேறு லெவல். நாக்கில் ஏச்சும் ஊறுது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கானடகாத்தான். இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடில் ஒரு கிராமம், அதாவது 76 கிராமம் சேர்ந்து தான் செட்டிநாடு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு ஊர் தான் கானடகாத்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஒரு அழகான ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க வீடெல்லாம் பெரிய பெரிய வீடு, 2 ஏக்கரில் 3 ஏக்கரில் வீடு கட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊருக்கும் ஒரு கோயில் குளம் பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருக்குது, பக்கத்தில் குளம் இருக்குது, அது எதுக்கே பார்த்து ராஜா ஹவுஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் சமைக்க போகிறோம். சரி வாங்க, இந்த மாதிரி ரொம்ப நாள் பேசிட்டே போகலாம். இருந்தாலும் நான் ரசித்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த நண்டு மசாலா எப்படி பண்ணுறாங்க, அதுவும் வீட்டு முறையில் பண்ணுற பக்கம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நண்டு மசாலா நம்ம செஞ்சுருக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் நண்டு யூஸ் பண்ணி தான் செஞ்சோம். நம்ம சமைச்சதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த மசாலா சேர்ந்து அந்த உள்ள சதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இந்த நண்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதில் உள்ள ஓடு வந்து கொஞ்சம் ஹார்ட்ஸாக இருக்காது. மிச்ச நண்டுகளை பயன்படுத்தினோம்னா கொஞ்சம் ஓடு கனமாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும், அப்படி மென்று சாப்பிட்லாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் நண்டு இங்கே கிடைக்கலனாலும் உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த நண்டு மசாலா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அந்த நண்டு ஒன்றா போட்டு பெரட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இது கூட ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் முக்கியமாக தேங்காவை கடைசியாக போட்டு ஒரு கொதி வந்து இறக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நண்டை பொறுத்த மட்டும் எங்கள் வீட்டில் செய்கிற தேவி செய்கிற நண்டு வந்து ரொம்ப அருமையான முறையில் இருக்கும். நல்ல உரப்பு காரசாரமாக இருக்கும். செட்டிநாடு நண்டுன்னு நம்ம சமையல் முறைப்படி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப அருமையான முறையில் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே போய் இந்த ரெசிபி கற்றுக்க போகிறோங்கன்னா தேவி மெஸ். போகலாமா? வாங்க. ஆச்சு, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? காரைக்குடி ஸ்டைலில். இன்றைக்கி காரைக்குடி ஸ்டைல் தான். இது காரைக்குடி ஸ்டைல்னு சொல்ல முடியாது, ஆனால் இது வந்து கொஞ்சம் காலப்போக்கில் மாறி காரைக்குடி பக்கம் வந்துருச்சு. சரி. இது ஏன்னு கேட்டால் பக்கத்தில் கடல்லாம் இல்லை. நாங்கள் வந்து அதிகமாக கோழி, மட்டன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க இந்த பக்கம். இப்போ வந்து எல்லாரும் வெளியில் இருக்கவும் மீன் நண்டு இதெல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஊர் மசாலாவெல்லாம் சேர்த்து இன்னைக்கு நண்டு மசாலா போட போகிறோம். நண்டு மசாலா. சரி, ஓகே. அப்போ நான் ஆரம்பிச்சலாமா? தேவையான பொருள் சொல்கிறீங்களா? நண்டு 2 கிலோ. 2 கிலோ நண்டுக்கு பொடி பண்ணுறதுக்காக தேவையான பொருளை நான் சொல்கிறேன். 10 மிளகாய் வத்தல், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை வந்து முதல்ல ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிக்கணும். இப்போ வந்து தேங்காய் துருவலும் துருவி அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு தேங்காய், முந்திரி வந்து ஒரு 15 துண்டு, அந்த முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் இருந்தால் போதும், மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும், கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் 1/4 கிலோவும், தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. தாளிப்புக்கு வந்து ஒரு அன்னாசி பூ, கல்பாசியில் ஒரு பெரிய அளவு 1, பட்டையில் ஒரு பட்டை, பிரிஞ்சி இலையில் ஒரு 2 இலை போடலாம். போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடணும். தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம கோல்டு வின்னர் இப்போ இதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ தேவையான பொருள் சொல்லிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் மசாலா யூஸ் பண்ணுறீங்க? இது மட்டும் தான். இது 4 இது வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம். அடுப்பு ஆனுங்களா? அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது நம்ம வீட்டில் எப்பவும் போல் அந்த குழம்பு தூளோ இல்லை மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவும் போடல. இங்கே எல்லாமே வந்து அந்த முழு ஸ்பைஸ் தான் யூஸ் பண்ணாங்க, அதான் முக்கியம். ஓகே, 10 மிளகாவா? அது எண்ணி தான் போடுறாங்க. அதுக்கு சொல்லலை வரல சார். இது வந்து நம்ம இது காரம் வந்து போட்டுட்டா எடுக்க முடியாது. காரம் கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. மிளகு சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அதனால மிளகு வந்து கூட வர்றப்ப மிளகாயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லது. சரி, ஓகே. மிளகு தான் இதுக்கு அதிகம் தேவை. இது நண்டு மசாலா இல்லை, அதனால இப்போ இந்த இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டாச்சு. சரி, ஓகே. இதே மாதிரி சோம்பு போடலாமா? அடுப்பு ஸ்லோ பண்ணுவா? நல்லா ஸ்லோ பண்ணுறேன். மிளகு போட்டு இந்த 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கு. ஓகே, இவ்வளோதான் போதுமா? அது ஓகே. நான் மாற்றவா? சரியாச்சு. இப்போ வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இந்த தேங்காயும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அந்த ஈரப்பதம் போகிறது மாதிரி தேங்காயை வதக்கிக்கணும். ஓகே. அந்த முந்திரி, அந்த பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா. சரி, ஓகே. சட்டி காயுது, அதை கொஞ்சம் போட்டுருவோம். கசகசா போட்டுருவோம் முதல்ல. ஃபர்ஸ்ட் கசகசா தருவா? கசகசா, அப்புறம் முந்திரி, பொட்டுக்கடலை. ஓகே. இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஓகே. இந்த கசகசா போடுறோம். சரி, ஓகே. இந்த முந்திரி தருவா? முந்திரி பொட்டுக்கடலையும் கொடுத்துருங்க. இந்தாங்க.
போட்ட உடனே நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அது சட்டி காஞ்சிருச்சுல்ல, சரி ஓகே. அதனால அந்த பாத்திரத்துக்கு இந்த முந்திரியை போட்டுருவோம். இது வேணும். பொட்டுக்கடலை அதில் பாதி போட்டுருவோம் சார். போடுங்க. போட்டுருவாது. கசா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த சூடு ஏறினதும் ஓகே அமர்த்திக்கலாம். சரி ஓகே. இப்போ ரெடியாக இருக்குமா அது? இது அவ்வளோதான். இதை கொட்டி வச்சிருவோம். சரி. அதையும் கொட்டி வச்சிருவோம். இப்போ முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டுருவோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் செய்வோம். இது வந்து பொடியாக இருக்கிறீங்க, இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிறேன். சரி ஓகே. அப்போ எனக்கு அரைச்சிட்டு காட்டுங்க. சரி சரிங்களா? இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச பொடியை அரைச்சாச்சு. அரைச்சது நல்லாவே அரைச்சிருக்கோம். நல்லா ப்ரௌன். நம்ம மிக்சியில் எவ்வளோதான் வரும் அந்த அளவு அரைச்சாச்சு நைஸாக. சரி ஓகே. நம்ம வறுத்தது தானே, வறுத்தது அப்படியே அரைச்சிருக்கோம் கரெக்டாக. இன்னொன்று இப்படி கிட்ட கொண்டு வரும்போது நல்ல அந்த வாசம். அதுக்கு தான் இதை வறுக்கிறதே. இந்த பொடி வேற சிக்கன்லாம் மட்டன்லாம் போடலாமா? நல்லா பண்ணலாம், போடலாம். மட்டனுக்கு போடலாம், சிக்கனுக்கு போடலாம். இது நம்ம செஞ்சு வைக்கிற பக்குவம் தான். சரி ஓகேடா. இந்த வறுத்து எடுக்கிற பக்குவம் தான். தேங்காய் அரைச்ச பக்கம் எப்படி இருக்கு? இந்த இருக்கு பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிருக்கீங்க. இது நைஸாக வந்துடும். நம்ம இது நைஸாக வந்துடும். ஏன்னா போட்டுக்கெல்லாம் போட்டதுனால அந்த ஒரு அரைச்ச பக்கம் நைஸாக வந்துடும். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு ரெடி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பண்ணுறதுக்கு ரெடி. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு பொடி தான் எங்களுக்கு சாப்பாடு, நண்டு. நமக்கு இப்போ வந்து அடுப்பத்தை வச்சாச்சு, எண்ணெய் விடணும். சரி என்னாச்சு? இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். நம்மக்கிட்ட கோல்டு எண்ணெய் ஊற்றிடுறோம். சரி ஓகே. 2 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஊற்றுறேன். ஓகே. வெங்காயம் தக்காளி வதங்கணும். டீஸ்பூன் சின்னதில்ல, கொஞ்சம் பெரிய ஸ்பூன். இல்லைன்னா குழிக்கரண்டிக்கு இருக்குல்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழிக்கரண்டி, அதில் ஒரு 1.5 கரண்டிக்கு ஊற்றிக்கோங்க. அந்த அளவு ஊற்றிக்கலாம். போதுமா அது? அந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும், அதுக்கு தான். அவ்வளோதான். அவ்வளோதான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே. இதுக்கப்புறம் இப்போ தாளிப்புக்கு தேவையானது இதில் என்ன போடுறீங்க? இது வந்து அன்னாசிப்பூ, இது வந்து கல்பாசி, ஓகே. இது பட்டை, ஓகே. இது வந்து இலை. இலை அப்புறம் சோம்பு. ஆமாம், சோம்பு வந்து வெடிக்க விட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு கிண்ட வேண்டியது. சரி விட. ஸோ தாளிப்பை நம்ம போட்டுறோம். ஓகே. இதுக்கப்புறம் வெங்காயம் வேணுமா? தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டலாமா? வெங்காயம் போடல, இந்த கொஞ்சம் இது வெடிக்கட்டும். ஓகே. நல்லா பொரிஞ்சிருச்சு. போடுவோமா? இப்போ கருவேப்பிலை 2 போடுங்க. கருவேப்பிலை வேணுமா? நாங்கள் நீங்கள் சொல்லுவீங்களே, 1 கப்பு போதும். 1 கப்பு. 1 கப்பு வந்து உருவி போடுறோம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுமா எப்படி? இல்லை, வதக்க வேண்டாம். இது வந்து பாதி அளவு வெந்தால் போதும். தக்காளியும் போட்டு வேகிறப்ப அது சேர்ந்து வந்துடும். ஓகே. எங்கள் வீட்டில் நாங்கள் சமையல் பண்ணுறப்ப இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் குக் ஆனால் அந்த வெங்காயம் வந்து கரைஞ்ச மாதிரி ஆயிடும். ஓகே. அந்த வெங்காயம் போட்டதே தெரியாமல் போயிடும். நம்ம அப்புறம் மெனக்கட்டு இவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், அது தெரிய வேண்டாமா சமைச்சது? அதை எடுத்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. இது இப்போ வெந்துருச்சு பாருங்க, பாதி அளவு வெந்துருச்சு. இது போதும். இது போதும் தான். சரி ஓகேடா. இதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். தக்காளி போடுறோமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் கூட நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்க அளவில் நீங்கள் பண்ணுங்கள். ஏங்கன்னா கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கோம், சாப்பிட்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா செய்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ சொல்லுவாங்க, 4 வெங்காயம் என்ன இவ்வளோண்டு இருக்குது, 4 தக்காளி இவ்வளோண்டு இருக்குது சொல்லி கேட்டக்கூடாது. அதனால தான். உங்களுக்கு வந்து இந்த நண்டு மசாலா செய்கிற பக்கம் சொல்லி கொடுத்தது யாரு? எங்கள் வீட்டில் யாருக்குமே நண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கொடுத்தன இருந்தாங்க ஒருத்தாங்க. அவங்க வந்து மாணிக்கியா பாட்டின்னு சொல்லுவோம், முன்னாடி டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அடிக்கடி எடுப்பாங்க. அவங்க எடுக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு தான் நாங்கள் சமையல் பண்ண கற்றுக்கிட்டேன். அவங்க அது நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசில். வெங்காயம் தக்காளியும் வெந்துருச்சு. இது போதும் வெந்தது. இதுக்கு பிறகு நீ மஞ்சத்தூள் போடணும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவாக தான் இருக்குது, இதை போட்டுருவோம். சரி ஓகே. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது இந்த இஞ்சி பூண்டு வந்து ரெண்டையும் ஒரே அளவா இல்லை பூண்டு அதிகம்? இல்லை, இஞ்சி வந்து அதிகமாக எடுத்துக்க கூடாது. இஞ்சி வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு பூண்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு தான் நல்லா இருக்கும். எத்தனை மடங்கு? எப்படின்னா 6 மடங்கு பூண்டு எடுத்துக்கிட்டோம்னா 4 மடங்கு எடுத்துக்கலாம். அந்த மடங்கு. இந்த இது வெந்துருச்சு. இனி வந்து நண்டை போட்டுட்டு பெரட்டிட்டு பொடி போடுவோம். சரி ஓகே. இந்தாங்க அந்த கிளைமேட் சொல்லிட்டோம் நாங்கள். சரி ஓகே, போட்டு நம்ம பெரட்டுறோம். பெரட்டி தான் போடணும். இப்போ வந்து இது வந்து நண்டை வந்து முழுசாக போட்டு பெரட்ட முடியாது. 2 2 போட்டுட்டு
பெரட்டுனா தான் ஒன்னோட ஒன்று சேரும். இந்த அப்படி பெரட்டி இருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்றொன்னா போட்டு பெரட்டிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் அது? இந்த நண்டு வந்து நான் பாத்திரத்துக்குள்ளேயும் அளவுக்குள்ளேயும் அடங்காது, ஒன்றா கொட்டிட்டு பண்ணுறது. இது கொஞ்சம் ஒடுங்கணும், அகலமான பாத்திரத்தில் செய்யணும். ஓகே. இப்போ இது எல்லாமே பெரட்டிட்டோம் ஒன்றுனா, இதையும் பெரட்டிட்டு இதுக்கு மேலே பொடி தூவும். ஓகே. பொடி பெரட்டுறது வந்து காரணம் வந்து அந்த ஒன்னோட ஒன்று மசாலா அந்த மசாலா இந்த நண்டுல கொஞ்சமாவது பெரட்டி ஒட்டிக்கணும்ல, அதுக்காக. ஓகே ஓகே. நல்லா பெரட்டிடுங்க. பெரட்டினப்ப தண்ணி ஊற்றுறோம். ஆமாம், பெரட்டிட்டு தண்ணி ஊற்றும். வெங்காயம் தக்காளியோட நம்ம ஒரு நண்டா போட்டோம்ல, போடுறப்ப வந்து சார் வந்து இடம் கிடைக்காது. அந்த வெங்காயம் தக்காளி வந்து நண்டு வந்து 4 பக்கம் கால் நீட்டி இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதோட சேர்த்து பெரட்டினோம்னா சரியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டாலும் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சமா விடுங்க, ரொம்ப வேணாம். போதுமா? போதும். ஓகே. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுருவோம். போட்டுருமா? உப்பு போட்டுருக்கீங்க, கொஞ்சம் மச்சமத்து உப்பு போட்டுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறம் முடியல லாஸ்ட்டாக போட்டுக்கும். அப்போ ஒரு மூடி போட்டு வெந்த பிறகு நீங்கள் தேங்காய் பேஸ்ட் போட்டுங்க. சரி. போதுமாச்சு? வெந்திருக்குமா? வெந்திருக்கும், நல்லா வெந்துருச்சு. மூக்கு அப்படியே நல்ல வாசம் நண்டு. போதும், அந்த போதும். திருப்பி காட்டுங்க. பாருங்க அந்த நண்டு அந்த அந்த பொடியெல்லாம் போட்ட பிறகு வெந்த பிறகு எப்படி இருக்கு. இப்போ பேஸ்ட் போடலாமா? இப்போ போடலாம். சரி, ஓகே, டன். இந்தாங்க தேங்காய் பேஸ்ட். தண்ணி தேவைப்படுமா? ஆமாம், கொஞ்சம் அலசி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் வேணும். இந்தாங்க அந்த தேங்காய் எல்லாத்தையும் அலசி ஊற்றுறதுக்கு நல்லா சுடு சோறுக்கு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்பா பிரமாதம். ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சி வீட்டில் நண்டு மசாலா சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. ரைட்டுங்களா? நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையா சார்? நான் நிறைய ஊர்ல சாப்பிட்டுருக்கேன். மதுரை எங்க வீட்டுல சாப்பிடுறீங்கன்னு. ஆமா, ஆச்சி வீட்டுல சொல்றேன். ஆச்சி வீட்டுல ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிடுறாங்க. இப்ப தேங்காய் ஊத்தியாச்சு, ஊத்திட்டு இருக்கோம், கிண்டிட்டு இருக்கோம். கிண்டிட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு கொதி விட்டா போதும். ஒரு கொதி விட்டா போதும். அதனாலதான் வந்து கசகசா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாமே வறுத்துட்டு அரைச்சதுனாலதான் இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம்னு சொல்றது. சரி, ஓகே, டன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? நல்ல கடைசியா வேற என்ன போடணுமா? மிளகு தூள் என்ன போடணுமா? அது வேணா கருவேப்பிலை மட்டும் மேல போட்டா போதும். இந்தாங்க. சரி, அப்படியே சுட தரீங்களா? நல்லா சாப்பிடுங்க. ஓகே. ஆச்சு, நாங்க நல்ல மண்சட்டில் நல்லா ஊர் சைடில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மண்சட்டிலேயே வந்து எல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்க. கொடுங்க. அப்படியே அந்த சால்னாவோட போடுங்க. சால்னா மசாலா மாற்றி சொல்லக்கூடாது. ஆச்சிட்ட மாற்றி சொல்லிட்டேன்னா அதை உடிச்சுப்பாங்க நம்மள. அந்த அந்த கொஞ்சம் அந்த குழம்பு போடுங்க. செம்ம வாசம், நல்ல கமகமகன்னு நல்ல வாசம். சாதம் நல்லா வெந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா வந்து சோறில் சாப்பிட்ட உடனே அந்த மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சு போடும் பார்த்தீங்களா, இதே வந்து நம்ம வேற என்ன மிளகாத்தூள்லாம் போட்டு மல்லித்தூள்லாம் போட்டு பண்ணானா அப்பயே காரம் தெரியும். இது வந்து சாப்பிட உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அப்படிதான் தெரியும். இங்க காரம் தெரியுது. செகண்ட் டேஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது இங்க தெரியுது, வாயில தெரியல, இந்த இடத்துல அப்படியே காரம் அப்படி மைல்டா இறங்குது. சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க வேற லெவல். பிள்ளைங்க சாப்பிடணும்னா ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால தான் ஒரு அளவாக இருந்தால் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிட. ஃப்ளஷ் எடுத்து சாப்பிடுவா. உள்ள அந்த இது கிரேவி உள்ளே இருக்கும், அதோட அந்த மட்டன் மாதிரி இருக்குல்ல அது உள்ளே இருக்கும், அது நல்லாயிருக்கும் சாப்பிடணும். கடிச்சே சாப்பிட்லாம். நல்லா வெந்துருச்சு, அதனால் கடிச்சே சாப்பிட்லாம். நல்லா நண்டு சாப்பிடும் போது அந்த இருக்க அந்த ஜூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலை கடிக்கும் போது அந்த உள்ளேருந்து ஒரு தண்ணி வரும். அது அந்த அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டும் தெரியுது, அந்த காரத்தன்மையும் தெரியுது. அந்த மிளகு, சீரகம், நீங்கள் போட்டிருக்க மிளகா ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. உங்கள் நம்பர் கொடுங்க. இந்த மாதிரி சுவையான சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காண்டியாத்தானில் தேவி மெஸ்க்கு வாங்க.
நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோம். ஆனால் சொல்லிட்டு வரணும். உடனே வந்தீங்கன்னா உடனே கிடைக்காது. நண்டு வெளியில் வாங்கணும், நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே நாங்கள் முதியோருக்கு சமைச்சிட்ருக்கனால அவசரமாக செய்ய முடியாது. எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் தரேன், 9843352234. சரி, நீங்கள் நம்பர் கொடுக்க முடியுதுல்ல? நண்டை ஒரு வழி பண்ணிட்டேன், பாதி நண்டு முடிச்சிட்டேன், இன்னும் தான் இருக்கு. சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நாக்கில் ஏச்சும் ஊறுது, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்ய போட்டேங்க. தேங்க்யூ ஸோ மச்.